ரட்சிக்கப்பட்ட நம்ம எப்படி நம்ம வளர வேண்டும் என்று சபையிலே ஞானம் நமக்கு போதிக்கிறதா. மொழிகள் 8வது அதிகாரத்துல ஞானம் கூப்பிடுகிறதுன்னு பார்த்தோம். எந்த இடத்துல இருந்து கூப்பிடுகிறதுன்னு பார்த்துட்டோம். மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். மனுஷரே அப்படிங்கிறப்ப பெரியவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். அதாவது சிறு பிள்ளைகள். நம்ம என்ன நினைப்போம், இந்த பிள்ளைய தொந்தரவு தாங்க முடியாது, வீட்டில் விட்டுட்டு நம்ம சபைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் தொந்தரவு செய்கிறதா இருந்தாலும் அவர்களை கூட்டி கொண்டு வர வேண்டும். ஆலயத்துக்கு வர்றப்போ உட்கார்றப்ப அவங்க ஒரு சில காரியங்களை பார்க்குறாங்க, கேட்குறாங்க, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ பாட்டு பாடணும், அடுத்து ஜெபம் பண்ணணும், எழுந்து நின்று கர்த்தரை கையை உயர்த்தி ஆராதிக்கணும். இதெல்லாம் பிள்ளைய கவனிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அப்போ குமாரன் சொல்கிறப்ப வாலிய பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆலயத்துக்கு வார்த்தையை கேட்டு வாலிய பிள்ளைகள் வசனத்தை கேட்டு கர்த்தருடைய ஞானத்தில் நடந்து கொள்கிற பொழுது இந்த உலகம் ஏமாற்றி தந்திரமாக மயக்கிட்டு போகுது. 18 வயசுக்கு அப்புறம் உனக்காக நான் உயிரை கொடுக்குறேன், உன் இருதயத்தை முழுசுமாக எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஞானம், அறிவு, நீதி, நியாயம், நிதானங்கிற அந்த புத்தியெல்லாம் வாலிய பிள்ளைகளுக்கு வந்துவிடும். நன்மை என்னதென்று அறிந்து கொள்வார்கள். கடைசி வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து, தீமைக்கு விலகி அவங்க தங்களை காத்து கொள்வார்கள். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு இருக்கு. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளாம வார்த்தையை கேட்காம இருக்கிறப்ப உலகம் சொல்றது, நண்பர்கள் சொல்றதும் அதுதான் பெருசா தெரியும். எளிதில் உலகம் அவர்களை ஏமாற்றி உலக காரியங்களுக்கு இழுத்து கொண்டு போய் விடுகிறது. அப்ப பிள்ளைகளுக்கும் சொல்றாரு, பெரியவர்களுக்கும் சொல்றாரு, வாலிப பிள்ளைகளுக்கும் அவர் அழைப்பு கொடுக்கிறார். 5வது வசனம், பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களை புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். பேதைகள் அப்படிங்கிறப்ப நம்ம தான் சொல்லுவேன், சரியான பேக்கு பேதை, இதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். இது யாருக்குன்னா விசுவாசிகளுக்கு தான் அப்படி சொல்லுது. ஓசியாவில் சொல்லியிருக்கு, எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவன் மாயையை நம்பி போய் கொண்டு இருக்கிறான், அவன் திருப்பி போடாத அப்பம் போல இருக்கிறான் அப்படிலாம் சொல்றாரு. பேதைங்கிறப்ப விசுவாசி அப்படி சொல்லுது. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம பேதையா இருக்க